Dear students, welcome back to our channel. இன்னைக்கு 12th Maths Unit 1 application of matrix and determinant exercise 1.1 fourth sum பார்க்கலாம். Okay, if A ஒரு matrix கொடுத்துருக்காங்க, show that A square minus 3A minus 7I2 equal to 0 2, hence find A inverse கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், இது ஷோ பண்ணணும், அதுக்கடுத்து ஃபைண்ட் A இன்வெர்ஸும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, A ஸ்கொயர் மைனஸ் 3A கொடுத்துருக்க ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். ரெண்டு சைடும் வந்து மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஏவால் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஏவால் மல்டிப்ளை ஏ இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏ இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே வந்து ஏ இன்வெர்ஸ்னால் டிவைடட் பை ஏவா, ஸோ ஏ கேன்சல் ஆகிடும். ஏ மைனஸ் இங்கே ஏ இன்வெர்ஸ் பண்ணும்போது I2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். மைனஸ் அதாவது ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு I2னா ஏ இன்வெர்ஸ், ஓகேவா, ஈக்குவல் டு 0 2. ஸோ இப்போ இந்த ஏ இன்வெர்ஸ் அந்த சைடு வச்சுட்டு மீதியெல்லாம் அந்த சைடு கொண்டு போகலாம். அதுக்கடுத்து ஏ இன்வெர்ஸ் வந்து என்னென்னா இந்த மைனஸ் ஆன் அந்த சைடு கொண்டு போனால் -1/7 இதுவா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து -1/7 3 இன்ட்டு I2னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ 2x2 I2னா 2, ஸோ மைனஸ் ஏவோட மேட்ரிக்ஸ். ஓகேவா? இந்த 3 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த மேட்ரிக்ஸில் இந்த மேட்ரிக்ஸும் சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு -1/7 இது. ஓகேவா? ஸோ ஏ இன்வெர்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஷோ தட் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து ஷோ பண்ணோம். LHS ஈக்குவல் டு RHS. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 2x2 மேட்ரிக்ஸ். நார்மலாக நம்மளுக்கு வந்து ஏ மேட்ரிக்ஸ் இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியும். அதுக்கு அடுத்து வந்து என்னென்னா LHS ஏ ஸ்கொயர் மைனஸ் 3A மைனஸ் 7I2. ஸோ ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்குமா, மைனஸ் 3 இன்ட்டு ஏவோட மேட்ரிக்ஸ் மைனஸ் 7I2 வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 2x2. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா, இந்த -3 உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம், -7 உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ அதுக்கடுத்து இங்கே என்ன இருக்குன்னா சப்ராக்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு எலமெண்ட்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து 0 0 0. ஓகேவா? ஸோ இது வந்து LHS. RHS வந்து 0 2ன்னு இருக்குது. இது என்னென்னா 0 2னா 0 மேட்ரிக்ஸ் 2x2. ஓகேவா? அதுதான் இது. ஸோ LHS ஈக்குவல் டு RHS 1 = 1. ஸோ இந்த ஈக்குவேஷன். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.